இதை கேளுங்களேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கொடுத்த ஒரே ஒரு கட்டளை என்ன தெரியுமா? உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இந்த வசனத்துல 2 காரியங்கள் இருக்கிறது. யாரு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க மேன்மை பாராட்ட முடியாது. ஏன்னா அது நம்ம மேல விழுந்த கடமை. யார் சுவிசேஷத்தை ஒன்னும் அறிவிக்காமல் இருக்கிறார்களோ, இது கேளுங்களேன், எனக்கு ஐயோ என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஜாக்கிரதையா இருப்போம், நம்பிக்கை விசுவாசத்தோடு இருப்போம். இந்த வசனத்தை நாம் மீண்டும் படிப்போம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமென்.